அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி என்னடா பைனாப்பிள் காட்டிகிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பைனாப்பிள் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோ. நம்ம தோட்டத்தில் போன வருஷம் பைனாப்பிள் அறுவடை செஞ்சோம் முதல் முறையாக. இந்த வருஷமும் ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப ஈஸிங்க பைனாப்பிள் வளர்க்குறது. நம்ம சாப்பிட்டுட்டு மேலே இருக்க இந்த இலைகள் அப்படியே மண்ணில் புதைச்சி வச்சாலே அது பைனாப்பிள் வந்துடுங்க. சுலபமாக வளர்க்கக்கூடிய செடியில் பைனாப்பிள் ஒன்று. பைனாப்பிள் மருத்துவ பயனுள்ள ஒரு பழந்தாங்க. அப்படியே சுண்டைக்காய் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வயிற்று புழுக்களை அழிக்கிறதுல சுண்டைக்காய்க்கு நிகர் சுண்டைக்காய் தாங்க. அப்படியே சுகருக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, பிபிக்கு எல்லாத்துக்குமே நம்ம சுண்டைக்காய் வாரம் 2 முறை இல்லையா 15 நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கும்பொழுது வயிற்றுப்பூச்சிகள் அறவே வராதுங்க. குடல் சுத்தமானாலே நோய் தாக்குதல் குறைஞ்சிடும். அப்படியே அவரைங்க. அவரையில் பல வகையான அவரை இருக்குது. இது கொடி அவரைங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு அவரைக்காய் நார் சத்துள்ள ஒரு காய்கறி, ரொம்ப நல்லது. இதை அப்படியே பந்தல் அமைச்சு விட்டுட்டேங்க. நான் காய்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே மஞ்சள் கொத்துங்க. ஆன்டிசெப்டிக் க்ரீமாக யூஸ் பண்ணுறது. போன வருஷம் பொங்கலுக்கு நம்ம வீட்டிலேருந்தே ரெடி பண்ணோம். இந்த வருஷமும் ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு பழமொழிக்கு ஏற்ப நம்ம வீட்டில் எள்ளு செடி ஏகப்பட்டது இருக்குங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கிறதுக்காக இந்த செடி வளர்த்துட்ருக்கோம். நம்ம எள்ளு வீட்டில் யூஸ் பண்ண எள்ளை நம்ம வாஷ் பண்ணும்பொழுது விழுந்ததுலேருந்து செடி உருவானது தாங்க. நம்ம எள்ளு உருண்டை செய்யலாம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து உள்ளது. இதெல்லாம் சும்மாவே நம்ம வாயில் சாப்பிட்லாங்க. எண்ணெய் எடுக்கலாம். இதில் பாருங்கள், அந்த எள்ளு அதிலிருந்தே காய்ந்து வெடிப்பு விடுங்க. காஞ்சிருக்கு இல்லைங்களா? இதே வெடித்து வர்றது தான் விதைகள் காட்டுறோம் பாருங்கள். அப்படியே பக்கத்தில் கொட்டி நிறைய செடிகள். இந்த பக்கம் ஃபுல்லாக எள்ளு செடிகள் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெடித்து இதிலருந்தே பாருங்கள் எள்ளு வந்துடும். இது கொட்டியே பக்கத்தில் எல்லா செடிகளும் வந்தாச்சுங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே பாருங்கள், சிறுநீரக கற்களை கரைக்கும் ரணக்கல்லிங்க. இது கட்டிங்ஸ்லேயே வளரும். பக்கத்து வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு நான் இவ்வளோ பெரிய செடி ஆக்கிட்டேன். பழமொழி இருக்குங்க, முருங்கையை ஒடித்து வளர்க்கணும், குழந்தைங்கள அடித்து வளர்க்கணுன்னு. அந்த மாதிரி தாங்க நம்ம முருங்கையை நான் ஒடித்து வளர்த்துருக்குறேன். ஒடித்து வளர்க்கும்பொழுது தான் நிறையா பக்க கிளைகள் நமக்கு சீக்கிரம் காய் பிடிக்கவும் செய்யும். பூக்கள், காய்கறிகள், கீரைகள் நிறையா நம்ம அறுவடை பண்ணலாங்க. இதில் இருக்க சத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அயன் சத்து நிறையா இருக்குங்க. பிரண்டை நடுமுதுகு தண்டை வலுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக துவையலாகவும் சூப்பாகவும் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் 2 எடுத்து தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சு வெறும் வயிறில் குடிங்க. நம்ம வாய் துர்நாற்றம், வயிற்று புண்கள் சரியாகி விடுங்க. இதுவும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல பயனுள்ள ஒன்றுங்க. இது நம்ம வீட்டில் பர்மன் வெண்டை, சிகப்பு வெண்டை, நீட்டு வெண்டை, நிறைய வெண்டை இருக்குது. இப்போதைக்கு நம்ம நீட்டு வெண்டை தான் அறுவடை பண்ணியிருக்கோங்க. கொத்து வெண்டைங்க. இது கொத்தாக காய்ச்சிட்ருப்பாங்க இவங்க. நல்ல நீட்டு சைஸாக தான் வந்துட்டுருக்காங்க. அப்படியே கத்திரியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. சிலருக்கு மட்டும் அலர்ஜி தன்மை கொடுக்கும். எல்லா கத்திரியும் கொடுக்காதுங்க. கத்திரியில் பல ரகப்பட்ட கத்திரி இருக்குது. நீங்கள் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு எது அலர்ஜியோ அந்த கத்திரியை வாங்காதீங்க. வராங்க வாசனை மிகுந்த நம்ம சென்ட்டு தயாரிக்கிற நம்ம முல்லை மல்லிங்க. பூஜைக்கு இந்த பூக்கள்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. தினம் அள்ளி கொடுக்குற பூக்கள்ங்க இதெல்லாம். பூஜைக்கு எல்லார் வீட்லேயும் வாசனைக்காக யூஸ் பண்ணுற மலர்கள்லாம் மல்லி, முல்லைலாங்க. இதெல்லாம் கட்டிங்ஸ் வச்சாலே வளர்ந்துருங்க. எந்த பராமரிப்பும் பெருசாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாவு பூச்சி மட்டும் வருது. நம்ம இப்போ நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க. காகரட்டான் வாசனை தராங்களோ இல்லையாங்க, அழகை ரொம்ப கொட்டி கொடுக்குறாங்க. நம்ம இந்த பூக்கள் கொஞ்சம் கிடைச்சா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க.
2 வகை இருக்குது. வெறும் வெள்ளை கலரில் ஒன்று வெள்ளை வித்து பிங்க் ஷேடில் ஒன்று கலந்தா மாதிரி இருக்குங்க. வராங்க நம்ம தோட்டத்து ஏஞ்சலுங்க. நம்ம தோட்டத்தில் கொத்து கொத்தாக நிறைய கொடுக்குற முதல் செடி எதுனா இது தாங்க சொல்லுவேன் நான். செம்பருத்தி பூக்கள்லாம் வருஷம் 365 நாளும் பூக்கள் இருக்குங்க. இவங்களுக்கு பெரிய பராமரிப்பு எதுவுமே வேண்டாம். நம்ம எல்லா செடிகளுக்கும் என்ன உரங்கள் கொடுக்குறோமோ அந்த உரங்கள் கொடுத்தாலே போதுமானது. மாவு பூச்சி வரும்பொழுது நம்ம பூச்சி விரட்டியான நீம் ஆயிலும் டிஷ்வாஷும் கொடுக்கலாம். இல்லையா சாம்பலும் எறும்பு பவுடரும் போட்டாலே போதுமானதுங்க. எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். இவங்களுக்கு நிறைய கட்டிங்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் யாரும் ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. நானே இப்போ கட்டிங்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்கேன். ஒரு 4-5 போட்டு வச்சுட்டு கிடைச்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா இந்த செடி கிடைக்கவே இல்லைங்க. தேடாத இடம் இல்லைன்ற மாதிரி தேடி போய் பார்த்தேன், கிடைக்கல. சொல்லி இப்போ வச்சுருந்தேன் தோட்டக்காரங்கிட்ட, அப்பவும் கிடைக்கல. ஆன்லைனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஆன்லைனில் இந்த மாதிரி இது இல்லை, ஜிமிக்கி செம்பருத்தி இல்லை கலரு. சரின்னு சொல்லிவிட்டு வெற்றிகரமாக இப்போ எடுத்து போட்டிருக்கேங்க கட்டிங்ஸ். பார்ப்போங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. நிறைய பேர் சொல்கிறாங்க கட்டிங்ஸில் வராங்கன்ட்டு. ஆனால் எனக்கு இந்த ஜிமிக்கி செம்பருத்தி ரிசல்ட்டு கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து தேடாமலே கிடச்சாங்க சிகப்பு கலர் ஜிமிக்கி செம்பருத்தி. நம்ம வீட்டு வாசல்லே விற்றாங்க. நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 செடி வாங்கியிருந்துருக்கலாம். ஒன்று தான் வாங்கினேன். அப்படியே இப்போ வந்து கொடி சம்பங்கி வச்சு 2 வருஷம் ஆச்சுங்க. முதல் முறையாக இப்போ தான் பூக்கள் பூத்துருக்காங்க. நிறைய பேர் கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே அடுக்கு மல்லி ஒரு பூ சொன்னாலும் நிறைய பூக்கு சமமான ஒரு சைஸுங்க. இது அவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து சென்ட்டு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குங்க. முல்லை வந்து வேலூர் முல்லை குட்டையாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து கிளைகள் வச்சாலே வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணலை. சம்மரில் ட்ரை பண்ண எனக்கு ரிசல்ட் கொடுக்கல. இந்த சீசனில் இன்னும் ட்ரை பண்ணலைங்க. இந்த சீசனில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. சந்தன மல்லி பாருங்கள், கொத்து கொத்தாக கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அடுக்கு செம்பருத்திங்க கட்டிங்கில் வச்சது தான். இது பெரிய செடியாக இருந்தது. ஒரு சின்ன கட்டிங் எடுத்து வச்சேன், வந்தாச்சுங்க. ஒத்தை செம்பருத்தி இதெல்லாம் கடையில் வாங்கினது தான். மயில் மாணிக்கம் விதைகள் மூலியமாக வந்தது தான். நம்ம வீட்டில் முன்னாடி இருந்த செடிகளில் இருந்த விதைகள் வந்து கொட்டி அப்படியே கிடச்சிடுச்சுங்க. சங்குப்பூக்கள் விதைகள் மூலியமாக வரும், கட்டிங்ஸ் மூலியமாக வருதுங்க. அப்படியே ரங்குன் மல்லி, ப்ளூமேரியா இவங்கெல்லாம் அழகுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியுது. வருஷம் 365 நாளும் நான் பூத்து கொடுப்பேன். பூக்களே விதைகளாக கிடைப்பன்ற மாதிரி இந்த பூக்கள்ங்க. ஒரு நாள் தவறாமல் கிடைப்பாங்க. இந்த பூக்கள் காஞ்சி இவங்களே வந்து செடியாக வந்துடுவாங்க. நம்ம வந்து இதுக்கு பராமரிப்பு நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு சிலது நம்ம பண்ணாலே நம்ம தோட்ட செடிகள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மண்ணை கிளறி விடலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து திட உரங்கள் கொடுக்கலாம், நீர் உரங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பூச்சி விரட்டி கொடுக்கலாங்க. அதே மாதிரி செடிகள் வந்து முக்கியமாக ஒன்று செய்யணும். அதை தான் நம்ம செய்யணும். இதெல்லாம் விட முக்கியம் கவாத்துங்க. கவாத்து பண்ண தான் பக்க கிளைகள் நிறையா வந்து பூக்களும் கிடைக்கும். அதே மாதிரி பெருசாக போகிறத விட குட்டியாக இருக்கும்போது சத்துக்கள் செடிகளுக்கு நிறையா கிடைக்குங்க. பூத்து முடித்த உடனே கொஞ்சம் கவாத் பண்ணி விட்டுருங்க. கவாத் பண்ணுற நேரம் வந்து நம்ம ரொம்ப வந்து சம்மரில் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம பண்ணலாங்க. நம்ம ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும் பண்ணலாம். 6 வகையான அரளிப்பூக்கள் இருக்குங்க. 6 வகையான அரளிப்பூக்களும் நல்லா பூக்குறாங்க. நம்ம தெய்வீகத்தன்மை கொண்ட இந்த அரளிப்பூக்களுக்கு நம்ம வீட்டில் பஞ்சம் இல்லைங்க. இது வந்து அப்படியே கொத்து கொத்தாக கொடுக்குற மல்லிங்க. ஆசைப்பட்டு வாங்கினேன், ஆனால் திருப்தி இல்லைங்க. மலர மாட்டேன்றாங்க. தெரிஞ்சே வாங்கினேன், இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி படலை. இந்த செம்பருத்தி பூ மிளகாய் பழ கலர். ஆனால் நிறையா கொடுக்குறாங்க. அடுத்து வரவங்கெல்லாம் வீட்டு தோட்டத்தில் இருந்தால் பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது.
கொத்து கொத்தாக கொடுப்பாங்க. நம்ம ஒரு 4 பூ பறித்தாலே அதை 40 படத்துக்கு வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி பூக்கள் சைஸ் பெருசாக இருக்குங்க. நான் இப்போ தான் எடுத்துட்டேன். அதனால் எடுத்தது போக பேலன்ஸ் இருக்க பூக்கள் தாங்க உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன் நான். அப்படியே நம்ம சின்ன சின்னதாகவே எடுத்தாலே போதும், அது நிறைய வந்துடும் பூக்கள். தேனீக்களையும் வண்டுக்களையும் ஈர்ப்புத்தன்மை இந்த பூக்கு ரொம்ப அதிகங்க. அடுத்து வராங்க பவளமல்லி, தேவலோக பூக்கள். இவங்க இரவில் தாங்க பூக்குறாங்க, காலையில் கொட்டிடுறாங்க. அப்படியே நம்ம தோட்டத்தில் உள்ள பூக்கள், மூலிகைகள், பழங்கள்னு எல்லாத்தையும் ரசிச்சிட்டோங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூக்கள் செடிகளை வளர்க்கும்பொழுது நம்ம வீட்டில் பூக்களுக்கு குறைவு இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை பாருங்கள், யார் யார் நம்ம தோட்டத்தில் இருக்காங்க பாருங்கள். கட்டெரும்பு, சிட்டெரும்புன்னு எல்லா எறும்பும் இருக்காங்க.